வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் அற்புதமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். தகப்பன் பிள்ளைகளை நடத்துவதை போல நடத்தி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி பல ஆயிரங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கடந்த நாட்களில் நாம் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், இவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி புது கிருபைகளை தந்து பாக்கியமும் நன்மையும் உண்டாக நன்மையும் கிருபையும் தொடர்வதற்கு தேவன் நிச்சயம் இரக்கம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறவரும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையிலே எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே அதிகாலையில் எழுந்து சமூகத்தில் வந்து மை பாடி ஆராதித்து மை மகிமைப்படுத்தி வார்த்தைகளை கேட்பதற்கு சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தை நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இந்த காலை ஆராதனையின் மூலம் நீர் அநேகருக்கு நீர் செய்த நன்மையான நலமான அற்புதமான காரியங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நலமானதை செய்கிறவர், நன்மையானதை செய்கிறவர், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆறுதல் படுத்தும். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6, 7, 8, 9 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் மற்றும் 9வது வசனம் வாசிக்க கேட்கலாம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்டார், என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். என் ஜெபம் அவர் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக சென்றடைந்திருக்கிறது. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தை முடிகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டார், உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா. உங்கள் அழுகையின் சத்தம். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும். அழுது 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 துக்கத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் பாடி ஆராதிக்கலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசு ராஜா நமக்கு சொந்தமாகினார் என்ற பாடலை பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கலாம். தேவன் நமத்தில் இருக்கிறார். ஆமென். நன்றி பிதாவே. உற்சாகமாய் பாடுவோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில்
சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் மறுநாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஆமென். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை அதிகாலை நேரம், தேவனை தொழுது கொள்கிற நேரம், ஆராதனை தேவன் நமக்கு அருகில் நெருங்கி வருகிற உன்னதமான காலை நேரம், ஆராதனை உமக்கே. அநேகரை கத்த தொடுகிற நேரம், ஆராதனை துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காலை நேரம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு ஆமென் ஆமென் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார் இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே அல்லேலூயா 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 ஆமென் கரமுயர்த்தி அல்லேலூயா தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் ஆமென் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் குறைகளை நிறைவாக்குவார் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே தூற்றும் மாந்தரின் நடுவில் என்னை ஏற்றிட வந்திடுவார் ஆமெனப்பா தோற்றும் மாந்தரின் நடுவில் என்னை ஏற்றிட வந்திடுவார் கால் தளரும் வேலைகளில் ஊன்றுகோலாகிடுவார் பலவீனமான நேரங்களில் ஓடி வந்து உதவி செய்வார். நன்றி அப்பா. பாடி ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். Yes, yes, yes. துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், தடுமாற்றங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே அல்லேலூயா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த காலை நேரத்தில் விடுவிக்க நாமம், அற்புதம் செய்யும் நாமம், வல்லமை வெளிப்படுத்தும் நாமம், இயேசுவின் நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம். உற்சாகமாய் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஆமென், ஆமென். நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அதிகாலை நேரம் ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஹalleluya அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே தேவனே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானுந்தன் பிள்ளை என்றோ நானுந்தன் பிள்ளை அன்றோ ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அன்பே ஒத்தாசையோர் பர்வதங்களுக்கு நேராக கண்களை இயேசு ஏறெடுக்கிறோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீர்தானப்பா. நல்ல மேய்ப்பனே நல்ல சமாரியனே நீர்தானையா நானுந்தன் ஆட்டுக்குட்டி. ஜீசஸ் நானுந்தன் ஆட்டுக்குட்டி. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இணைந்து ஆராதிப்போம் அதிகாலை நேரத்தில். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி
சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே என்னை ரட்சித்தவரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எங்களுக்கு நன்மை செய்கிறவரே, நல்லவர் அற்புதம் செய்கிற தேவனே, செய்தவர் பரிசுத்தத்தை தந்தவரே, நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே ஆராதனை. நல்லவரே Thank you, Holy Lord. ஆராதனை ஆராதனை. Hallelujah. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை. இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதித்து தொழுது கொள்கிற ஒவ்வொருவரின் தேவ மகிமை மூடட்டும். தேவனே, ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தால் நிரப்பிவிடும். ஆராதனை. வல்லவரே நல்லவரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை. ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் பொழுது மகிமை அடைந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இரவெல்லாம் எங்களை காத்தீர். நேற்றிருந்தவன் இன்றைக்கு இல்லை. எங்களை உயிரோடு வைத்திருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாம மகிமைப்படட்டும் அப்பா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு முடிவை தேடி தருகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்மேலே மேல் நிறுத்துகிறவர் அப்பா. இம்மட்டும் நடத்தினவர், இனிமேல் நீர் எங்களை நடத்துவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன். உடைய சமூகத்தில் கூடியிருந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கிற போராட்டங்கள்,
அவளை துக்கப்படுத்துகிற காரியங்கள், அவர்களை தடுமாற பண்ணுகிற காரியங்கள், சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறட்டும், தேவ உறவில் வளரட்டும், தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனை நீர் மகிமைப்படுவீராக. நன்றி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் பலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வருவதற்கு ஒரு பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், பலப்படுத்தும், கிருபைகள் அளவில்லாமல் தாரும். இப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் திரும்பவும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுள் நாட்களில் ஒரு நாளை இன்னும் தேவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதிகாலையில் எழுந்து அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. மேற்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காரியத்தில் நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இந்த நாளிலே துக்கத்தை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். துக்கம் இது சாதாரணமானதல்ல. இதை மேற்கொள்வது என்பதும் சாதாரணமான காரியம் அல்ல. தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால், தேவனுடைய வழிகாட்டுதலினால் தான் இந்த துக்கத்தை நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் அழுது வேதனையோடு காணப்படுவீர்கள். அதை பார்க்கிற ஒரு கூட்டம், அதை பார்க்கிற நண்பர்கள், அதை பார்க்கிற உறவினர்களில் ஒரு கூட்டம், அதை நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து, நீங்கள் அழுது புலம்புவதை பார்த்து, நீங்கள் பலவீனமாக இருக்கிறதை பார்த்து ஒரு கூட்டம் சந்தோஷப்படும். ஆனாலும் அவர்கள் மத்தியில் உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லவளாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சில கூட்டம் இவர்கள் எப்போது இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், எப்போது இவர்களுக்கு போராட்டம் வரும், எப்போது இவர்களுக்கு வியாதிகள் வரும், எப்போது இவர்கள் நஷ்டமடைவார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கும். அப்படி துக்கமான காரியத்தை நாம் சந்திக்கிற போது நம்ம சுற்றி நிற்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அவர்கள் மத்தியில் இருந்து தேவன் நம்மை உயர்த்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்ப துக்கப்படுகிற சில நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் முடிவு வரும். துக்க முகத்தோடு அல்ல, வியாதியோடு அல்ல, கடனோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, போராட்டத்தோடு அல்ல, எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று சந்திப்பதற்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. துக்கம் சாதாரணமான காரியங்கள் அல்ல. என கண்பானவர்களே, அநேகர் ஜெபிப்பதற்கென்று கடந்து வருவார்கள், ஆராதனைக்கென்று வருவார்கள், ஜெப முகாமுக்கென்று கடந்து வருவார்கள். ஆனால் இருதயத்தில் துக்கத்தை சுமப்பார்கள். ஆனால் அவருடைய முகத்திலோ புன்னகை இருக்கும். ஆனால் இருதயத்தில் துக்கம் இருக்கும். அதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் முற்பிதாக்கள். ஆகவே அகத்தில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையுடைய விளைவுகளை முகத்தில் சிலரிடத்தில் பார்க்க முடியும். ஆகவே துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒருவர் அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள். செயல்படுவது குறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். மந்த நிலையோடு காணப்படுவார்கள். தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். கையை பிசைந்து கொண்டே இருப்பார்கள்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த துக்கம் அவர்களை வேதனைப்படுத்தி தடுமாற பண்ணி அவளை பலவீனப்படுத்தி அவரை அப்படி உட்கார வைத்துவிடும். இந்த துக்கம் சாதாரணமானது அல்ல. இது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம் சில வசனத்தை. அல்லேலூயா. சங்கீதம் 38:17 பாருங்கள். சங்கீதம் 38:17. நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப துக்கம் என்ன? எப்போதும் என் கண் முன்னாக இருக்கிறது, என் முன்பாக இருக்கிறது. அந்த துக்கத்தை நினைத்து 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 ஆமென் அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். அப்போ கவலை, கலக்கம், துக்கம், துயரம், வேதனை இவைகள் ஒரு மனிதனை தடுமாற பண்ணுகிற போது எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிற போது உடைந்து நொறுங்கி விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த துக்கத்தை மேற்கொண்டு கடந்து போவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 பேதுரு 1 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, 1 பேதுரு 1 வசனத்தை பாருங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப சோதனைகளினாலே வருகிற துக்கங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோதனையினாலே வருகிற துக்கம், நாம் பல விதத்தில் சோதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப அதுலயும் நமக்கு சில துக்கங்களை நாம் சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை விடுவித்து நம்மை கர்த்தர் காப்பாராக. எபிரெயர் 12:11 பாருங்கள். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆமென். சிற்றைகளினாலே வருகிற சில துக்கங்கள் உண்டு, அதையும் நாம் சந்தித்தாகத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 43:2 பாருங்கள். சங்கீதம் 43 வசனம். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? அல்லேலூயா. அப்ப சத்துருக்களினால் ஒடுக்கப்படும் போது வருகிற துக்கங்கள் உண்டு. ஆமென். எப்படியெல்லாம் துக்கம் வருகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப சத்துருக்களினாலே நாம் நெருக்கப்படுகிற போது வருகிற சில துக்கங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது வியாதியினால் வருகிற துக்கம், கடனினால் வருகிற துக்கம், போராட்டங்களினால் வருகிற துக்கம், குடும்பம் பிரிந்ததினால் ஏற்பட்ட துக்கம், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் ஏற்பட்ட துக்கம், பலவிதமான துக்கத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மனிதனாய் பிறந்த எல்லாரும் இந்த துக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாகவே வரும். இதை சந்திக்காமல் கடந்து வந்தேன் என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும், உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பயணிக்கிற பயணத்திலே இப்படிப்பட்ட துக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாய் வரும். ஆமென். ஆனால் அதை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும், இரக்கம் பாராட்ட வேண்டும். அதில் நாம் நின்று விடக்கூடாது. ஆமென். துக்கத்தினால் விழுந்து விடுவது தவறல்ல, விழுந்த இடத்தில் கிடப்பது தான் தவறு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க சில பிரச்சனையை நம்மை கீழே விழ வைத்து விடும். கீழே விழுவது தவறல்ல, விழுந்த இடத்தில் அப்படியே கிடந்து விடக்கூடாது, எழுந்து நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு கிருபையை தேவனிடத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 39:2 வாசிக்கலாம். சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அல்லேலூயா. அப்ப துக்கம், மிகுந்த துக்கங்கள் உண்டு. அந்த துக்கம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. துக்கத்தின் மேல் துக்கம் வந்து நம்மை வேதனைப்படுத்துவதாக இருக்கிறது. சங்கீதம் 88:3 பாருங்கள். சங்கீதம் 88:3. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. துக்கத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். துக்கம் அதிகரிக்கிற ஒரு அனுபவம், மிகுந்த துக்கத்தை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை எல்லாம் நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்தித்தாக வேண்டும். யோபு 6:3 வாசிக்கிற போது, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் சொல்லி முடியாத துக்கத்தை அவர் சந்தித்திருக்கிறார்.
ஆகவே சொல்லி முடியாத தூக்கம். சிலருடைய முகத்தில் பார்த்தால் எப்போது வேதனை நிறைந்தவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஆமென். ஏனென்றால் பல விதங்களில் சில நேரங்களில் சத்துருடைய தாக்கத்தை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தொழிலில் ஒரு பெரிய தாக்கம் உண்டாகி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை சத்துரு உண்டாக்கி விடுவான். பிள்ளைகள் மூலம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துவிடும். நாலா திசைகளில் இருந்தும் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற போது என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி பலவீனம் அடைந்து உடைந்து நொறுங்கி போய் உட்கார்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில உட்கார்ந்திருந்தார்கள். நண்பர்கள் வந்து யோபுவின் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, மகா பெரிய கொடிய துக்கத்தை எங்க பார்க்கறாங்க பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் துக்கம், இப்படிப்பட்ட துக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு 16:6 வாசிக்கிற போது, நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். ஆறுதல். நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாத துக்கம். அப்போ நான் என்ன அர்த்தம்னா, சில ஆறுதல் படுத்த வருவாங்க நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள். துக்கம் வருகிற போது சில ஆறுதல் படுத்துவாங்க. மனைவி கணவனை ஆறுதல் படுத்துவார், கணவன் மனைவி ஆறுதல் படுத்துவார், மனைவி கணவனை ஆறுதல் படுத்துவார்கள், பிள்ளைகளை பெற்றோர் ஆறுதல் படுத்துவார்கள். ஆமென். அப்படி பலவித ஆறுதல்கள் சொல்லுவதற்கு சில மக்கள் இருப்பார்கள். ஆனால் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்தப்பட முடியாது. சில நேரங்களில் சிலர்கள் மரித்து போனால் அவர்களுடைய அடக்காராதனை செய்கிற போது சிலரை ஆறுதல் படுத்தவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சில குடும்பத்தில் இருக்கிற சில முக்கியமானவர்கள் மரித்து போய்விட்டால், இறந்து போய்விட்டால் அந்த உறவினர்களை, சொந்தங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. என்ன சொன்னால் ஆறுதல் படுத்த முடியாத அளவிற்கு அவருடைய உள்ளம் வேதனையினால் உடைந்து நொறுங்கி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாதபடி அந்த துக்கம் அவர்களை அழுத்தி கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே நம்மை ஆறுதல் படுத்த தேவன் ஒருவரால் தான் முடியும். மனிதர்கள் சொல்லுகிற ஆறுதல், மனிதர் படுகிற உற்சாகமான வார்த்தைகள், தேற்றுகிற சில வார்த்தைகள், ஜெபிக்கிற சில ஜெபங்கள் எல்லாம் சில நேரத்திற்கு மட்டும்தான் நம்மை ஆறுதல் படுத்துமே தவிர அது நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவது எவ்வளவு மகத்துவமான காரியம். துக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிற நாயின் ஸ்திரீக்கு அழாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலை கொண்டு வருவதை நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தரித்திரம், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பழிச்சொல் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு சரணத்தை பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பாடலை பாடி அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து. சேர்ந்து பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் இயேசு. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார், இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார்.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் அதை இன்றே நீ காண்பாய் அதை இன்றே நீ காண்பாய் ஹalleluya 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 நீதிமொழிகள் 15:13 பாருங்கள். நீதிமொழிகள் 15:13 நாம் வாசிக்கிற போது பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். பாருங்க, துக்கம் ஆவியை முறிந்து போக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை முறிந்து போக பண்ணும், அப்படியே அவருடைய வாழ்க்கையை அப்படியே பலவீனப்படுத்தி விடும். ஆகவே இந்த துக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 31:9 வாசிக்கிற போது, சங்கீதம் 31:9 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிடும். அப்போ துக்கம் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது, சரீர அவயங்களை பலவீனப்படுத்துகிறது, மனதை பலவீனப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை முடக்கி விடுகிறது, நம்முடைய பாதையை நாம் விரிந்து கொண்டிருக்கிற பாதையில் நாம் விலகச் செய்கிறது. காரணம், துக்கம் சாதாரணமானதல்ல. அது நம்முடைய முயற்சினால், நம்முடைய அறிவினால், நமக்கு இருக்கிற அனுபவத்தினால் மேற்கொள்ள முடியாது. தேவ கிருபையினால், தேவனுடைய தயவினால், தேவனுடைய இரக்கத்தினால் அப்படிப்பட்ட அந்த கொடிய காரியங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் அதை விரும்ப வேண்டும். துக்கத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு சத்துரு கொண்டு வருகிற அந்த துக்கத்திலிருந்து நாம் வெளியே கொண்டு வருவதற்கு சூழ்நிலைகள் கொண்டு வரும் துக்கங்கள் உண்டு, சரீர வியாதினால் வருகிற துக்கங்கள் உண்டு. அதை மேற்கொண்டு முன்னேறுவதற்கு தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 88:9 பாருங்கள். சங்கீதம் 88:9 பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது: துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக கைகளை விரிக்கிற போது பாருங்க, கண் தொய்ந்து போயிற்று, தாங்க முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தாண்டி போயிற்று. ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான், இனி தண்ணியில் தான் இறங்கிட்டேன், இனி ஜான் போனால் என்ன, முளன் போனால் என்ன, அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் கர்த்தருக்கு நேராக கரங்களை விரித்து ஜெபிப்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலை, எவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். அண்ணனுடைய வாழ்க்கையில் துக்கம் அதிகரித்த போது அவள் தேவ சமூகத்திற்குள்ளே போனாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 சொல்லுகிறது. அந்த துக்கத்தை மாற்றுகிற இடம் தேவ சமூகம், துக்கத்தை மகிழ்ச்சியை மாற்றுகிற இடம் தேவ சமூகம், நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிற இடம் தேவ சமூகம். துக்கத்தை மனதில் சுமந்து கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த காரியத்திலும் நாம் நிம்மதியாய் வாழ முடியாது. துக்கத்தை தேவ சமூகத்தில் நாம் இறக்கி வைக்கிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற மிக பெரிய ஒரு வழி என்ன தெரியுமா? பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற போது தேவ சமூகத்தில் வந்து அதை தேவனிடத்திலே சொல்லி, தேவனிடத்தில் பகிர்ந்து கொண்டு, நம்முடைய மனதை பகிர்ந்து கொண்டு, நம்முடைய இருதயத்தை பகிர்ந்து கொண்டு, நம்முடைய பாரத்தை அவர் மேல் இறக்கி வைத்து அவரால் வழி நடத்தப்படுகிற போது அவர் தருகிற ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டு கடந்து போவதுதான் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஜெப நேரம், அதுக்கு தான் நாம் தேவ சமூகத்தில் கூடி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் துக்கத்தை, பிரச்சனைகளை, போராட்டத்தை, பாரத்தை சுமப்போம் என்றால் நம்முடைய ஓட்டம் தடைபட்டு விடும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வராது. ஆனால் தேவ சமூகத்திற்கு நாம் வருகிற போது நம்முடைய பாரத்தை தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொண்டு, அது சிறிய காரியமாக இருக்கலாம், அது பெரிய காரியமாக இருக்கலாம், எதுவானாலும் தேவ சமூகத்திலே சொல்லி ஒரு இளைப்பாறுகிற, ஒரு ஆறுதல் அடைகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்
இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அருமையான காலை நேரத்தில் அதற்காக நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பல வருட பிரச்சனைகள், பல வருட போராட்டங்கள், பல வருடங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரிலிருந்து விடுதலை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏமாற்றப்பட்டிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், அநேகருக்கு நீங்கள் செய்த உதவியை அவர்கள் வாங்கி கொண்டு பழி போட்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், வார்த்தையினால் உங்களை கடினப்படுத்தி இருக்கலாம், அவர் நடந்து கொள்ளும் விதத்தின் மூலம் நீங்கள் துக்கப்படுவதற்கு காரணங்களாக இருந்திருக்கலாம். எதுவானாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஒரு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு சன்னத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். விடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாக மனதோடு அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 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 கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். எரேமியா 31:13 பார்க்கலாம். எரேமியா 31 அதிகாரத்தினுடைய 13வது வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது யாருக்கு சொல்லப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆகவேதான் யாபேஸ் இப்படி ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10வது வசனத்தில் யாபேஸ் இப்படி ஜெபிக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இவன் துக்கத்தில் பிறந்ததினால் அவன் தாயார் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் இப்படி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை நீர் பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன்
அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். அப்போ தீங்குக்கு நாம் விலகி காக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு விண்ணப்பம் பண்ணினபோது விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தீங்கு, எந்த தீங்கும், எந்த விதமான வியாதியும், எந்த விதமான வறுமையும், எந்த விதமான தரித்திரமும் நம்மை நெருங்கி வராதபடி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய தொழில்களையும் ஆண்டவர் வேலி அடைத்து காக்க வேண்டும். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மகத்துவமான காரியங்களை செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். கர்த்தர் எல்லா தீங்குக்கு நம்ம விலக்கி பாதுகாப்பார் என்று 121 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்தபோது அன்னாளின் துக்கம் மாறினது. தேவனிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருந்த துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள், வறுமைகள் விலகினதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் பாதப்படியில் வந்திருக்கிறோம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை, நம்முடைய பிரச்சனைகளை இறக்கி வைத்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, தீங்கு என்னை நெருங்காதபடி, துக்கம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, துக்கத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபைகளை தாரும் என்று சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பல நாட்கள் பிரச்சனை, பலவிதமான போராட்டம், யாரிடத்தில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், கவலைகள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லி ஒரு இளைப்பாறுதலை பெறப்போகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். பல நாட்கள் அந்த துக்கத்தை இருதயத்தில் சுமந்தது நிமித்தம் இளைத்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு இருக்கலாம், சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான வியாதிகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை பெற, இன்றைக்கு ஒரு சமாதானத்தை பெற, இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தை பெற, ஒரு அமைதியை பெற, ஒரு ஆறுதலை பெற நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே. சமூகத்தில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே, இரட்சகரே, இயேசு நாதா, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. எல்லா நாமத்திற்கு மேலான நாமமுடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடியுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் பல நாட்களாய் துக்கத்தை இருதயத்தில் சுமந்து இழைத்து போய் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து பலவீனமாய் வந்து நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஐயோ, என் பிள்ளைக்கு ஏற்ற வேளை திருமணம் நடக்கவில்லை என்ற துக்கம், ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற துக்கம், தொழில் வளர்ந்து முன்னேறவில்லை என்ற துக்கம், வீடை கட்டி முடிக்க முடியவில்லை என்ற துக்கம், என் பிள்ளைகள் தடுமாறி பாவத்தில் விழுந்திருக்கிறார்களே என்ற துக்கம், கணவன் என்னை சந்தேகப்படுகிறாரே, மனைவி என்னை சந்தேகப்படுகிறாளே என்பதனால் ஏற்பட்ட துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனையினால் நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் வேதனையை சுமந்து சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த காலை நேரம் இளைப்பாறுகிற நேரமாய் இருக்கட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு நேரமாய் இருக்கட்டும். நான் உண்மையாய் உழைத்தாலும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்கிற துக்கம், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கவில்லை என்ற துக்கம், எனக்கு வர வேண்டிய நிலங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை என்ற துக்கமாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியவில்லையே என்ற ஆண்டவரே சஞ்சலமாய் இருக்கலாம். எதுவானாலும் இந்த காலை நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும். விடுதலை செய்கிறவரே, துக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக, துயரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. நன்றி ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் வந்தபோது அந்நாளுக்கு ஆண்டவர் அற்புதம் நடந்தது, துக்கம் சந்தோஷமாய் மாறினது. யாரெல்லாம் இடத்தில் வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், ஆண்டவரை வியாதிகள், வறுமைகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை பெற்று சமாதானத்தோடு கடந்து போனதை போல ஆண்டவரே இவர்கள் சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரும்பாடு ஸ்திரீ இடத்தில் வந்தபோது, வியாதியை சுமந்து வந்தபோது வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவனை அனுப்பினீரே. இந்த காலை நேரம் சமாதான
சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகிற ஒரு மகிமையான காலை நேரமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. இருதயத்தில் துக்கத்தை சுமந்து விடாதபடி தேவ பிரசன்னத்தை சுமக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கட்டும், தேவனுடைய கிருபைகளை சுமக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. குடும்ப பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து சொல்லுவோம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஆராதனை 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 ஆராதனை. நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நெகேமியாவுடைய துக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கஷ்டப்படுகிறார் என்ற செய்தி அவனை துக்கப்படுத்தி இருந்தது. நெகேமியா 2:2 அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா இன்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கலைகளில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு துக்கத்தை நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில துக்கங்களும் சில மனதில் இருக்கத்தான் செய்கிறது. தேவனுடைய காரியத்தை செய்து முடித்து விட வேண்டுமே, தேவன் என்றத்தை எதிர்பார்த்ததை செய்து முடித்து விட வேண்டுமே. நான் கேள்விப்படுகிற அநேக செய்திகள் மன்றாடி ஜெபிக்கிற மக்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தக்கூடும். அல்லேலூயா, துக்கப்படுத்தக்கூடும். எப்படி 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற போது ஒரு காரியம் ஒரு மனிதனை துக்கப்படுத்துவதை குறித்து இங்கு வாசிக்கிறோம். இதை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்து 7வது வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விவகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாருங்க, அங்கே நடக்கிற பாவக்கிரிகளை பார்த்து இருதயத்தில் ஒரு துக்கம் லோத்துக்கு இருந்திருக்கிறது. இப்படி தேசத்தில் நடக்கக்கூடிய அநேக பாவக்கிரியைகள் அக்கிரமங்களை பார்த்து ஜெபிக்கிறவருடைய உள்ளத்திலும் சில துக்கங்கள் இருக்கிறது. அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கண்களை மூடி, பிதாவே இப்படி மகிமையுள்ள திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்றாடி ஜெபிக்கிறவர்கள், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள், போராடி ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய பாரத்தை இதயத்தை சுமந்து ஜெபிக்கிறவர்கள், தேசத்தில் அன்றாட மனிதனமும் நடக்கிற கிரியைகளை காண்கிற போது, தேவனை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிற போது தன் உள்ளத்தில் வேதனையோடு ஜெபிக்கிற மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் தன்னுடைய துக்கத்தை அல்ல, தேசத்தில் நடக்கும் அநேக காரியங்களை பார்த்து துக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் கிருபைகள் அதிகமாய் தந்து அதிக நேரம் மன்றாடி ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபைகளை தாரும். இப்பொழுதும் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு ஜெபிக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ணும். துக்கத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை
ஒவ்வொருவருக்கும் தந்து காத்துக்கொள்ளும். ஜபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். அவருடைய உள்ளத்தின் வேதனைகளை நீ அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் புது வழிகள் திறக்கட்டும், புது பாதைகள் உண்டாகட்டும். என்னை யாரும் விசாரிப்பதில்லை, என்னை குறித்து யாரும் துக்கப்படுவதில்லை என்று வேதனையோடு காணப்படலாம். நீ உடைய உள்ளத்தை அறிந்தவர். உடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற, இருதயத்தில் மறைந்திருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆனந்த களிப்புள்ள ஆண்டவருடைய குடும்பமாய் காணப்பட கத்த உதவி செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். புது வழிகளை, புது பாதைகளை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு அற்புதமாய் நடத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். துக்கத்தை மேற்கொண்டு கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.